ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். நம்ம வாரிசில் அப்கமிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜனவரி 26க்கான எபிசோட் ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். என்ன நடக்குதுன்னா நம்ம சிபியோட அப்பா குணமாயிட்டார். நம்ம எல்லாருக்குமே அது தெரியும். அவர் பார்த்திங்கன்னா அவரை அழைச்சிக்கிட்டு நம்ம தமிழ் அவங்க அம்மாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. அப்போ பார்த்திங்கன்னா தமிழோட அம்மா சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. சமைச்சிக்கிட்டு இருக்கப்போ அம்முன்னு யாரோ கூப்பிட்ற சவுண்டு கேட்குது. கேட்டோன்னே பார்த்திங்கன்னா அவங்க வெளியே பார்க்குறாங்க. அப்போ யாருன்னு பார்த்திங்கன்னா அவங்களோட அண்ணன் தான், சிபியோட அப்பா, தமிழோட மாமனார். அவர் 2 பேரும் நிற்கிறாங்க. இன்னொன்று அங்கேருந்து ஓடி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. நீ நல்லா ஆயிட்டியா அண்ணன்? நீ எப்போ உன்னை இதுக்கப்புறம் நான் அப்போனா என்ன, அப்போ கல்யாணத்தப்போ பார்த்தது, அப்போ எனக்கு இந்த ஜென்மத்தில் ஒன்று பார்த்துருவோமா என்னங்கிறது எனக்கு தெரியாமல் இருந்துச்சு. ஆனால் நான் பார்த்துட்டேன், அது போதும்னு எனக்கு. நீ குணமாயிட்ட, நல்லபடி ஆயிட்டேன், அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நான் ரொம்ப நீ ஏன்டா அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழாதடா, நான் நல்லா ஆயிட்டேன், அதான் தமிழ் இருக்காளே அவள் எல்லாத்தையும் பார்த்துப்பா, நீ ஒன்றும் கவலைப்படாதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது மாதிரி பார்த்தோன்னே நம்ம தமிழும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மா மூஞ்சில் இவ்வளோ சந்தோஷத்தை நம்ம பார்த்ததே கிடையாது. அவங்க அண்ணனை பார்த்தோன்னா இவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. அப்போ தான் தெரியுது, பழைய ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா தமிழோட அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. சிபியோட அப்பா தான் முன்னாடி நின்று தாலி எடுத்து கொடுத்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாரு. அதை காட்டுறாங்க. அப்போ தான் நமக்கு புரியுது இவர் தான் கல்யாணம் பண்ணி வச்சது அப்படிங்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன நடக்குது நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.